எபிசோட் 6ல் நவீன் ராக்கி எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நிலோஃபர் வராங்க. இப்போ நிலோஃபர் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நவீனை மீட் பண்ணுறாங்க. அதனால சொல்கிறாங்க, நான் எல்லாரையுமே மீட் பண்ணிட்டேன், ஆனால் இப்போ தான் உங்களை ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறேன். உங்களை பற்றி நீங்கள் ரொம்ப படிப்ஸ் அப்படின்லாம் கேள்விப்பட்டேன். நீங்கள் அந்த மீராவோட கேஸ் எல்லாம் அப்படி கிராக் பண்ணீங்கன்னு உங்களை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே நவீன் ஷாக்கே ஆகிடுறாரு. இது எப்படி என்னை பற்றி உங்களுக்கு இவ்வளோ தெரியும் அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ராக்கி சொல்கிறாரு, டேய் அவன் நான் சாரோ டேட் பண்ணது முதற்கொண்டு தெரிஞ்சு வச்சிருக்காடா, அவளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நவீன் வந்துட்டு, நான் என்னங்க படிப்ஸ், நான் இன்னும் இன்டர்னாக தானே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நிலோஃபர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, குணா வராரு. குணா வந்துட்டு பார்ட்டி கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும், சீனியர்ஸ் பார்ட்டி மறந்துட்டிங்களா அப்படின்லாம் சொன்னோடனே சரி கொடுத்துடலாம் அப்படின்னு எல்லாருமே பிளான் பண்ணுறாங்க. அப்போ எங்கே வச்சு கொடுக்கலாம் அப்படிங்கும்போது குணா ஹவுஸ் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ குணா வந்துட்டு இல்லை அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஏன்னா அவர் கூட அனிதா ஸ்டே பண்ணியிருக்காருல. அது ஆனால் ராக்கி நவீன்லாம் விடவே இல்லை. இதே நீ மட்டும் தானே பேச்சுலர் தனியாக ஸ்டே பண்ணியிருக்கேன், ஹவுஸ் தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் குணா ஒத்துக்கிறாரு. ஆனால் நான் சொல்கிற டைமிங்ஸ் தான் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாரு. இப்போ ரதி மேம் வந்து திவ்யா பார்த்துட்டு கேட்குறாங்க, நீ தாத்தாவை கூப்பிட்டியா அப்படின்னோடனே, இல்லையேம்மா நான் கூப்பிடலையே அப்படிங்கிறாங்க. இல்லை தாத்தா இப்போ தான் பார்த்துட்டு போனார், திருப்பி உடனே வர ஆள் இல்லையே, திருப்பியும் வரேன்னு சொல்லியிருக்காரு. சரி அப்படி ஒருவேளை தாத்தா வந்தாலும் நீ தாத்தா கிட்ட எதுவும் நம்ம இங்கே வீட்டில் நடக்கிற சண்டையில் சொல்லிட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க. திவ்யும் ஓகேன்னு சொல்கிறாங்க. இப்போ கிரண் வந்துட்டு ரீனாவை பார்ட்டிக்கு கூப்பிட்றாங்க. அவங்க எனக்கு அதுக்கெலாம் வரதுக்கு டைமும் கிடையாது, எனக்கு பெர்மிஷனும் கிடைக்காது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பெர்மிஷன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அர்ஜுன் சார் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ரீனாவும் வரணும் பார்ட்டிக்கு, பெர்மிஷன் தாங்கணுன்னே அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறமா கடைசி வந்துட்டு இவர் கிரண் என்ன பண்ணுறாருன்னா அர்ஜுனையும் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுறாரு. உடனே அர்ஜுன் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாரு. அப்புறம் ரீனா வேண்டாமா சார் அப்படின்னு, இல்லை பரவாயில்ல நீங்கள் ரீனாவையும் கூப்பிடுங்க, நான் வேறு ஏதாவது டியூட்டி டாக்டர்ஸ் வச்சு மொத்தமாக பார்த்துக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சொல்லிடுறாரு. ஸோ இப்போ ரீனா வரதுனால அர்ஜுன் ஒத்துக்கிட்டாரு. இப்போ அர்ஜுன் கிட்ட ரீனாக்கும் பர்மிஷன் வாங்கிட்டாரு கிரண். அதை வந்து ரீனா கிட்ட சொல்கிறாங்க. ரீனாவும் வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. இப்போ குணா வீட்டில் தான் பார்ட்டி அப்படின்னு தெரிஞ்சு அனிதா வந்து செம்மையாக கூப்பிடுறாங்க. டே வெளியில் தெரிஞ்சுக்கிட்டா மாட்டிப்போம், ஏன்டா அப்படி ஒத்துக்கிட்டேன் அப்படின்னோடனே, ஒரு வழி இல்லாமல் தான் நானே ஒத்துக்கிட்டேன், நீயும் வந்துடு அப்படின்னோடனே, நான் வந்தாலும் பார்ட்டிக்கு அப்புறம் நான் எங்கடா ஸ்டே பண்ணுவேன் அப்படின்னோடனே, அது எப்படியாச்சும் சொல்லி அங்கே சமாளிச்சுக்கலாம், நீயும் அந்த பார்ட்டிக்கு வர மாதிரி வந்துடு அப்படின்னு சொல்லி குணா வந்து அனிதாவை இன்வைட் பண்ணுறாங்க. இப்போ நவீன் வந்து ராக்கி கிட்ட இந்த சீனியர்ஸ் பார்ட்டிக்கு நம்ம தேஜுவை இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ராக்கி எப்படி முடிச்சுட்டே இருக்காரு. அந்த டைமில் குணா வந்துட்டு கத்துறாரு, டே அவனுக்கு எவ்வளோ துரோகம் பண்ண, அவளை போய் இன்னும் கூப்பிடணும் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னோடனே, அவன் எனக்கு துரோகம் பண்ணது நீ பார்த்தியா, எனக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் அவளே பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா, சும்மா அப்படி தேஜுவை சொல்லிட்டே இருக்காது அப்படின்னோடனே குணாக்கு கோவம் வருது. டே உனக்கு தானடா நான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன், நீ என்கிட்ட கோவப்படுற அப்படின்னோடனே, அதெல்லாம் இல்லை, நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசவும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நீ தேஜு பற்றி தப்பாக பேசாத அப்படின்னு, உங்கள் பார்ட்டியும் நீங்களே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவமாக கிளம்பிடுறாரு. இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா தியாகராஜன் அது டாக்டர் ரதியோட அப்பா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இவங்களை பார்த்துட்டு ரீனா பயந்து போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. அந்த டைமாக நவீன் அந்த பக்கம் வந்துட்டு, என்ன ரீனா நீ இங்கே ஒழிஞ்சுக்கிறேன்னொடனே, அந்த வந்திருக்கிறது வந்து ரதி மேமோட அப்பா. நான் என்னை கேட்டால் நீ சொல்லிவிடு, இந்த மாதிரி நான் வந்து ஒரு மீட்டிங்கில் இருக்கேன், மீட் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிடு அப்படிங்கிறாங்க. உடனே நவீனும் ரீனாக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தியாகராஜன் கிட்ட அவங்க முக்கியமான மீட்டிங்கில் இருக்காங்க, ரீனாவை இப்போ மீட் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவர் வேறு வழி இல்லாமல் கிளம்பலான்னு போகிறப்போ கரெக்டாக ராக்கி வந்துடுறாரு. ராக்கி வந்தோடனே, சார் உங்களுக்கு யாரை பார்க்கணுன்னே, நான் டாக்டர் ரீனாவை பார்க்க வந்தேன், ஆனால் அவங்க ஏதோ மீட்டிங்கில் இருக்காங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எவன் சொன்னா மீட்டிங்கில் இருக்கானா, அவன் இங்கே தான் இருக்கா, நான் கூட்டு வரேனே அப்படின்னு சொல்லி கூட்டு வந்து மீட் பண்ண வச்சுட்றாரு. இதனால் ரீனா செம்ம கடுப்பில் உட்காந்துருக்காங்க. இப்போ தியாகராஜன் வந்து சொல்கிறாரு, நான் தான் ரதி மேமோட அப்பா அப்படின்னு. ராக்கிக்கு தூக்கி வாரி போட்டுச்சு, ஐயோ ரீனா நம்மளுக்கு கொல்ல போகிறா, நம்ம தேவையில்லாமல் அவளை போய் ரதி மேமோட அப்பா கிட்ட போய் மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.